நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஏசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துலையும் கூட ஆண்டவரே, இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் ஆண்டவரே அப்பா, நீர் கடந்து வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையுமே நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரையுமே நாங்கள் கனம் பண்ணுகிறோம்ப்பா. இந்த நேரத்தில் நீர் வந்து அசைவாடுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்ப்பா. எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்லுவார் என்கிற பாடலை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு உற்சாகமாக பாடலாம். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பேதுரு வீட்டிற்குள் நுழைந்தார். மாமி காரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி காரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று. அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று. அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அமல்வேல் வைத்த போது நிமிர்ந்து நடக்கும்படி இயேசு செய்தார். ஆமென். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார். உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார். உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். யெகோவா ரஃபா இன்றும்
தருகிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பிறவி குருடன் பர்த்திமேயு அன்று இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது இயேசு வந்து அவன் கண்களை தொட்டு சுகமாக்கினார். உடனே அவன் பார்வை அடைந்து மகிழ்ந்தான். பிறவி குருடன் பர்த்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பிறவி குருடன் பர்த்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான். உடன் இயேசு பின்னே நடந்தான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான். உடன் இயேசு பின்னே நடந்தான். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். யெகோவா ரஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். ஆமென். நாம் எல்லாரும் சில நிமிடங்கள் எழுந்து நின்று நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா. சுகம் தருகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம். யெகோவா ரஃபாவாக நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. இயேசு சுவாமி சுகம் தருகிறவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் நீர் அறையப்பட்டீரே. எங்கள் வியாதிகளுக்காக எங்கள் சாபங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையை சுமந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம். உம்மால் எங்களுக்கு விடுதலை உண்டுப்பா. உங்களால் எங்களுக்கு சுகம் உண்டு. ஆமென். உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர். எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர். எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. நான் நம்பும் மனிதர் கை
நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்தை அப்பா தேற்றக்கூடியதா இருக்கட்டும். எங்கள் நோய்கள் எல்லாம் நீங்கும்படியாக இருக்கட்டும். உடைய வார்த்தை கடந்து வருகிற பொழுது ஆண்டவரே எல்லா பலவீனங்கள் எங்களை விட்டு கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு உடம்பெல்லாம் கொஞ்சம் வீங்கிருச்சு. ஆனால் அவங்க அதை பற்றி அவங்க ரொம்ப கேர் பண்ணல. ஆனால் அவங்க மேலே அன்பு வைத்த ஒரு சகோதரி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே அது கொஞ்சம் அழுதுச்சு. அழுதுட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மன்றாடி ஜோம் பண்ணுது. இவங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கை, இது ஏன் இதுக்கு போய் ஏன் இப்படி அழுது ஜோம் பண்ணுது அப்படின்னு நினச்சாங்க. ஜோம் பண்ணி முடிச்சுட்டு சொல்லிச்சு, அக்கா நீங்கள் கட்டாயம் நீங்கள் டாக்டரை பார்க்கணும்க்கா அப்படின்ச்சு. இவங்க என்ன, எனக்கு ஒன்றுமே செய்யலை, எதுக்கு நான் டாக்டரை பார்க்கணும், கொஞ்சம் இந்த செப்பல் மாட்டி நடக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. இல்லைக்கா கட்டாயம் பார்க்கணுன்னு அவங்க திரும்ப திரும்ப சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்னென்னா வயதான காலத்தில் இந்த ஸ்ட்ரோக் மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, நம்ம டாக்டரே பார்த்துருவோன்னு அவங்க வழக்கமாக பார்க்குற டாக்டர்கிட்ட போனாங்க. போன உடனே அந்த டாக்டரும் அவங்கள பார்த்துட்டு, இத்தனை வருஷமாக நான் அவங்கள பார்க்குறேன், ஒரு நாள் நீங்கள் இப்படி இருந்தது இல்லையே அப்படின்னு அவங்க கொஞ்சம் பதறினாங்க. அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர் வந்துட்டார். 2 பேரும் சேர்ந்து அந்த பிளட் டெஸ்ட் பண்ணணும், இசிஜி எடுக்கணும், ஆய்வின்னு ஒரு கலாட்டா. உடனே இங்கே எப்போவுமே இந்த இடத்துல எடுப்பாங்க இல்லையா, அங்கே எடுப்போன்னு பார்த்தா அங்கே வீங்கி இருக்குது, நரம்பே தெரிய மாட்டேங்குது. சொன்ன கையில் அந்த மேற்கையில் எடுக்கணுன்றாங்க. அந்த உடனே இந்த இடத்துல எடுத்தால் கொஞ்சம் வலிக்கும். இந்த அம்மாவுக்கு ஊசினாலே பயம், அத்தனை வயசானாலும் ஊசினாலே பயம். அப்போ இவங்க வேண்டாம் எனக்கு எடுக்க வேண்டாம், நான் நாளைக்கு வர்றேன், இன்றைக்கி விட்டுருங்க என்னையன்றாங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்கள அமைதிப்படுத்தி, நீங்கள் பேசாமல் இருங்க, நாங்கள் வலிக்காமல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்தாங்க. எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் பாதிப்பு மாதிரி தெரியல. ஆனால் இவங்களுக்கு பயமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, இது லேசாக நினைக்கக்கூடாது, ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்தம்மா சொன்னாங்க, இப்போ என்ன இருந்தால் என்ன, துடிக்கிற வரைக்கும் துடிக்கட்டும்யா, அப்புறம் போகட்டுமே, எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அவங்க உட்காந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, பேர குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் இருக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு மகனுக்கு மகளுக்கு அப்படி இப்படி பறக்க இவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயாச்சு. அது வரைக்கும் மகன்கிட்டையோ மகட்டையோ இவங்க அப்படி வீங்கி இருக்குது அப்படிலாம் சொல்லவே இல்லை. உடனே மக ஆலயத்தில் போய் அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களில் நாங்கள் அற்புதமாக நாங்கள் தியானித்தோமேப்பா, எங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும்ப்பான்னு அது அழுகுது. இன்னொரு பக்கம் மருமக அழுகுது. ஆனால் இந்த அம்மா கலங்கவே இல்லை, கேட்கவும் இல்லை, எனக்கு ஆயுளை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கவும் இல்லை. இங்கேயும் அதே மாதிரி கலாட்டா, அதை எடு, எக்கோ எடு, டாப்லர் ஸ்கேன் எடு, அதை எடு, இதை எடுன்னு சொல்லி ஒரு வகையாக மகன் கூட்டிகிட்டு போக எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் சொன்னாங்க, முடிவில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குன்ட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
இப்போ சுகவீனப்பட்டவர்கள் அவங்க ஜெபிக்கலைனாலும் அவங்கள நேசிக்கிறவர்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. அதே பகுதியை தான் நம்ம மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அந்த கப்பர்நகூமில் ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் திமிர்வாதமாக இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் அவர் திமிர்வாதமாக இருந்தாரோ நமக்கு தெரியாது. அவரை என்ன செய்கிறாங்க, இயேசு அந்த கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறாரு, இந்த வீட்டில் அவர் பிரசங்கம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய 4 நண்பர்கள் ஒன்று சேர்ந்து பேசினார்கள். இயேசுவால் அநேக அற்புதங்கள் நடக்கிறது, எனவே நாம் என்ன செய்வோம், இவரை இயேசுவிடம் கொண்டு செல்வோம். இந்த திமிர்வாதக்காரனை எப்படி கொண்டு போக முடியும்? கட்டிலில் படுக்கையோட அந்த ஜமக்காலத்தோடு தூக்கி வச்சாச்சு. வச்சு தூக்கு கட்டில் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிட்டு தூக்கி கொண்டு போகிறாங்க. ஏசப்பா எந்த இடத்துல போதனை செய்து கொண்டு இருந்தாரோ அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த வீட்டில் பார்த்தா கூட்டம், உள்ளேயும் கூட்டம் வெளியேவும் கூட்டம், வாசலே தெரியல, ஜனம் நிரம்பி நிற்கிது. இதில் எப்படி கட்டில் தூக்கிட்டு போக முடியும்? உடனே இவங்க யோசித்தாங்க, வீட்டின் மேற்கூரையை பிரித்து ஏசப்பா கிட்ட நம்ம இறக்கணும்னா அற்புதம் நடந்துடும். அப்போ இங்கே பாசமிக்கவர்களின் விசுவாசம்தான் வெற்றியை தரப்போகிறது. இவங்க போகிறாங்க பாருங்க, அந்த வீட்டு கூரையை பிரித்தா அந்த வீட்டுக்காரன் சும்மா இருப்பானா? அவன் கடவுளுக்கு இடம் கொடுத்ததுனால, இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டதுனால அவன் ஒரு நல்ல விசுவாசம் உள்ளவனாக இருந்திருப்பான். எனவே அவன் அந்த நஷ்டம் நடப்பதற்கு சம்மதிக்கிறான். பரவாயில்ல, பிரிச்சுக்குங்கன்றான். ஒருவேளை அவன் கோபக்காரனாக இருந்து, ஏன் வெளியே வர்றப்ப காட்டலாம்ல, அதுக்குள்ளே ஏன் இப்படி பிரிக்கிற அப்படின்னு அவன் சத்தம் போட்டான்னா இவங்க என்ன செய்திருப்பாங்க? கெஞ்சிருப்பாங்க, ஐயா கொஞ்சம் தயவு காட்டுங்க, கொஞ்சம் தயவு காட்டுங்க, என் ஃப்ரெண்டு இப்படி சுகவீனமாக இருக்கான், ஏன் ரொம்ப நாளாக இருக்கான் திமிர்வாதமாக, அவன் அழுகிறத தாங்க முடியலையான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? பாருங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும்? சுகவீனமானவர்களுக்கு உறவினர்கள் அல்லது நண்பர்கள், அவர்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சில தியாகங்களை செய்ய நேரத்தை கொடுக்க. அப்போ எல்லாம் வேலை இல்லாத வெட்டி வேலையிலே உட்காந்துருந்துருப்பான், அவனுக்கு வேலை இருந்திருக்கு, அந்த வேலையை விட்டான், அவன் நேரத்தை கொடுக்குறான், அவன் உழைப்பை கொடுக்குறான். இவன் தன்னுடைய பணம் வீணாலும் பரவாயில்ல, அற்புதம் நடக்கட்டும், அந்த வீட்டுக்காரன் ஒத்துக்கிறான். செய்து தான் என்ன செய்கிறாங்க? படுக்கையோடே அப்படின்னா அந்த ஜமுக்காலத்தோடு என்ன செய்கிறாங்க? கயத்தை கட்டி ஏசப்பாக்கு முன்னாடி இறக்குறாங்க. பாருங்க, வசனம் சொல்லுது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாருடைய விசுவாசத்தை கண்டு? 4 நண்பர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்கிறாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சுகமடைய வந்திருக்காங்கய்யா, நீ சுகமாவன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ வியாதி பாவங்களாலும் வரக்கூடும். ஒரு வியாதி ஒருவனுக்கு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சிகரெட் குடிக்கிறது, மது குடிக்கிறது, கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறது, இது எல்லாமே என்ன கொண்டு வரும்? வியாதியை கொண்டு வரும். அடுத்து சுற்றுப்புற சூழல், வீட்டின் சூழல் ஒரு ஆரோக்கியமற்றதாக இருக்குமானால் அதன் மூலமாக என்ன செய்யும்? வியாதி வரும். காற்று மாசடைவது, தண்ணீர் மாசடைவது, இது எல்லாமே வியாதியை கொண்டு வரும். சில சமயம் அவங்களுடைய சரீரத்தில் சத்து குறைவாக இருக்கும் பொழுது அது என்ன கொண்டு வரும்? வியாதியை கொண்டு வரும். எது வேணாலும் வியாதி வரலாம். சில வியாதிகள் பாவங்களினாலும் வருகின்றன, பரம்பரையாக வியாதிகள் வருகின்றன. ஆனால் எப்படி வியாதி வந்தாலும் அதுக்கு ஒரே விடிவு எது தெரியுமா? ஆண்டவரிடம் வருவது தான். இவனுக்கு வியாதி வரவுமே இவன் யோசித்திருப்பான், இவன் பாவம் செய்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு. இவன் அறிக்கையே இடலையே. இங்கே அறிக்கை இட்ட மாதிரி நமக்கு தெரியுதா? இந்த வேத வசனத்தில் இல்லை. ஆனால் அவனுக்கு சுகவீனம் வரவுமே அவன் யோசித்திருப்பான், இந்த வியாதி எனக்கு ஏன் வந்துச்சு? ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கங்க, நம்ம செய்கிறதுனால மட்டும் இல்லை, நம்ம பாவங்களை நினைப்பதினாலேயே வியாதி வரும். பாவமான காரியங்களை சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்தால் அது நம்ம தோலை பாதிக்கும் என்று கூறுகிறார்கள். தோலில் வியாதி வரும். ஏன்னா அந்த உணர்வுகள் என்ன செய்தால் தோலை பாதிக்குமா. எனவே தான் நம்ம சிந்தை எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். சரி,
இவன் வியாதி வந்தோடனே யோசித்திருப்பான், ஐயோ நான் இப்படிலாம் இருந்தனே, நான் இப்போ சாக போகிறேனே, நான் எந்திரிச்சு செயல்பட முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் நொந்திருப்பான். அந்த பாவங்களை நினைத்து நினைத்து அவன் வருந்தி இருப்பான். அவன் மனசாட்சி அப்போ தான் அங்கேன்னு இருக்கும், கொஞ்சம் உயிரோடு எழுந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்கள் மனசாட்சி செத்து போயிருக்கும். 3 மனசாட்சி இருக்குது. ஒன்று சுத்த மனசாட்சி, சித்த மனசாட்சி, செத்த மனசாட்சி. இந்த செத்த மனசாட்சி எது? நீ முதலாவது தவறு செய்யும் பொழுது தவறுன்னு சொல்லி சொல்லி பார்க்கும், நீ கேட்கலையா அது செத்து போயிடும். அதான் செத்த மனசாட்சி. அதற்கப்புறம் நம்ம பாவம் செய்யும் பொழுது இது பாவம்னே நமக்கு தெரியாது. அடுத்தது இவன் அந்த உணர்வடையும் பொழுது அந்த செத்த மனசாட்சி சித்த மனசாட்சிக்கு வரும், கொஞ்சம் அதுக்கு உயிர் வரும். நீ இப்படிலாம் செஞ்ச பத்தியா, அதனால தான் நீ கிடைக்கிற இந்த வேதனையெல்லாம், நீ அதனால தான் படுற, நீ அப்படி செய்யாமல் இருந்தேன்னா அப்படி இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லி அது போராடி இருக்கும். அவன் என்ன செய்திருப்பான்? கண்ணீரோட கடவுளை நோக்கி பார்த்துருப்பான். அவன் அறிக்கை இட்டிருப்பான், ஆண்டவரே ஆண்டவரே மன்னியும் மன்னியும் மன்னியும்னு அவன் கெஞ்சி இருப்பான். அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நம்ம எல்லாருடைய சிந்தையையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். நான் என்ன நினைக்கிறேன் அவருக்கு தெரியும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுவும் அவருக்கு தெரியும். எல்லாருடைய மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவரும் மனுஷரை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இவர் சொல்லிட்டார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ இவனுடைய பாவம் அங்கு மன்னிக்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் பாருங்கள், உட்கார்ந்துருக்கிறவங்க அந்த வேத பாரகர், வேதத்தை ஆராய்கிறவர்கள், வேதத்தை பெயர்த்து எழுதுகிறவர்கள், அவங்க சொல்கிறாங்க இவர் தேவதூஷணம் சொல்கிறார். பாவங்களை மன்னிக்க இவர் யார்? கடவுள் தானே மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயங்களில் சிந்திச்சாங்களாம். வெளியே சொல்ல தைரியம் கிடையாது, கூட்டம் பூரா ஆண்டவரே ஆண்டவரேன்னுட்டு இருக்கு. இருதயத்தில் நினைக்கிறாங்க, ஆண்டவருக்கு தெரியுது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன உங்கள் இருதயங்களில் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதா, நீ எழுந்து நட என்று சொல்லுவதா, எது எளிது அப்படின்னு கேட்டுட்டு, அந்த நீங்கள் இந்த பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். யார்? நான் தான் மனுஷகுமாரன். எனக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், பிதா குமாரனுக்கு கொடுத்துருக்கிறார். இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இங்கே வார்த்தையை சொல்கிறாருமா, நீ எந்திரி, உன் படுக்கையை தூக்கு. இவன் திமிர்வாதக்காரன், கை காலெலாம் இது வரைக்கும் வரலை, அசைக்க முடியல, போட்டபடி கிடந்தவன். முதலாவது இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா, அடுத்து இவனுக்குள்ளே என்ன வருது? விசுவாசம் வருது. இவர் என்னை முன்ன பின்னையே பார்த்ததில்லை, ஆனால் நான் செய்த பாவமெல்லாம் அறிந்து இந்த ஆண்டவர் என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டாரு, நான் மனம் கலங்கி இருந்ததை அவர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அடுத்து அவர் தான் சொல்கிறாரு, நீ எழுந்து. எந்திரிச்சிட்டான். அதான் விசுவாசம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சரி, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே எதுதான்? விசுவாசம்தான். ஒரு கிறிஸ்தவனுக்கு சுவாசம், எல்லாருக்குமே சுவாசம் இருந்தால் தான் உயிரோடு இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அந்த சுவாசத்துக்கு முன்னாடி ஒரு வீயை போட்டுக்குங்க, விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் தான் அவன் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். சரி, எழுந்துட்டான். அடுத்து என்ன சொன்னார்? படுக்கையை எடுத்துக்க. கையை நீட்டி படுக்கையை தூக்கிட்டான். பூம்பாரத்தை நீ சுமடா, இவ்வளவு நாள் தான் நீ என்ன செஞ்ச? அடுத்தவனே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீல, இனி அடுத்தவனை நீ எதிர்பார்க்க வேண்டாம். நீ யார்? நீ சுதந்திரவாளி. எடு, ரைட், நட. இப்போ நீயா நடந்து போ. உன்னை தூக்கிட்டு வந்தாங்க இங்கே, 4 பேர் சேர்ந்து தூக்குனா, இப்போ ஒருத்தன் கூட உனக்கு உதவிக்கு வேணாம். எந்திரிச்சு நட, உன் படுக்கையே நீயே எடுத்துக்கோ, நீயே வீட்டுக்கு போனார்.
அவன் சந்தோஷமாக போனாயா. அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவனோட சேர்ந்து வந்த அந்த 4 நண்பர்களும் முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் பாதத்தை தொட்டிருப்பானுங்க, விழுந்திருப்பானுங்க, நன்றி சொல்லியிருப்பானுங்க. அடுத்து இவனோட சேர்ந்து என்ன செய்வாங்க, மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திமிர்வாதக்காரன் என்னை தூக்கிட்டு போனலாம் அவன் கெஞ்சின மாதிரி இல்லை. முதல்ல சுகவீனமாக இருந்தப்பே ஏசுன்னு வந்திருக்காராம்ப்பா, நீ என்னை கொண்டு போயேன் அப்படின்னு அவன் யாருக்கிட்டையாவது கெஞ்சி கெஞ்சி கேட்டானா? இல்லை. ஆனால் அந்த நண்பர்கள் வந்தாங்க. இன்றைக்கும் நம்ம வீட்டில் சுகவீனமானவங்க இருக்கலாம். இதை சுகவீனமானவர்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது சுகவீனமானவர்களுக்கு உறவினர்களோ நண்பர்களோ பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த சுகவீனமானவர்கள் சுகமடைய வேண்டும் என்றால் அது உங்கள் கையிலும் இருக்கிறது. சுகப்படுத்துகிறவர் தேவன். ஆனால் நீங்கள் முன்வர வேண்டும். உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்கள் உழைப்பை கொஞ்சம் நீங்கள் கொடுக்கணும். அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வேறு ஒன்றும் செய்ய சொல்லலை. முழங்கால முடக்குங்க விசுவாசத்தோட. இந்த வியாதி இவர்களை விட்டு போகும். இந்த வியாதியை என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்னைக்கு உயிரோடு இருந்த தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அம்மாவுக்கு இந்த உலகத்தோடு போகணுன்னு தான் ஆசை. அதனால தான் அது என்ன செய்யலை, முதல்ல டாக்டர்கிட்ட போகலை. ஆனால் பாருங்கள், எப்படியோ ஒருத்தரை கொண்டாந்து சொல்ல வச்சு அந்த ஆஸ்பத்திரிக்கு போக வச்சு அவங்க பிள்ளைகளை மன்றாட வச்சு அதை உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டார் ஆண்டவர். அப்போ நாமே விரும்பலைன்னாலும் இன்றைக்கி அநேகர் சுகவீனமாக இருக்கிற வயதானவர்கள், ஐயோ இந்த உலகத்தில் ஏன் நான் இருக்கணும், நான் போயிட்டா நல்லதுன்னு கூட நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சித்தம் இல்லாமல், கர்த்தர் குறித்த நேரம் இல்லாமல் யாரும் போக முடியாது. நான் வாரேன்னு சொன்னாலும் அவர் கூட்டிகிட்டு போக மாட்டார், நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் விட மாட்டார். அவருடைய நேரம் வந்து விட்டால் அழகாக என்ன செய்வார், கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, அந்த சுகவீனமானவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சும்மா கடனுக்கு ஜெபிக்கக்கூடாது, ஒப்புக்கு ஜெபிக்கக்கூடாது. முதல்ல விசுவாசிக்கணும். இந்த வியாதி அவர்களை விட்டு விலகி போகும்னு சொல்லி இருதயத்தில் நம்ம விசுவாசிக்கணும். அடுத்து நம்ம அதை அறிக்கையிடணும். ஆண்டவர் சுகப்படுத்துவார். எங்கே அறிக்கையிடுவோம், ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அடுத்து அந்த சுகவீனமானவர்கள்ட்ட பேசணும். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு குறித்த நேரம் வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நீங்கள் சுகத்தோடு இருக்கணும் அந்த உலகத்தில். அதனால் நீங்கள் விசுவாசிங்க, நான் அவங்களோட பேசுங்க, அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. இதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்க. வசனங்களை வாசித்து காட்டுங்க. அவங்களால வாசிக்க முடியலைன்னா வேதத்தை எடுத்து அவங்ககிட்ட என்ன செய்யணும், உட்காந்து வாசிங்க. அந்த வசனங்கள் அவங்க காதுக்குள்ளே போகட்டும். போக போக அது சுகம் தரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படி. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கற்பனைகளையும் என் போதகத்தையும் நீ என்ன செய்ய வேண்டும், உன் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவைகளை உன் விரல்களில் கட்டி உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். 2 முறை வருது, இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று சொல்லி. எனவே நாம் கர்த்தருடைய கற்பனைகளை நம் கண்ணின் மணி போல நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவைகளை விரல்களிலே கட்டினா அதை செயல்படுவது, இது நடக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார். மனுஷன் சொன்னால் நடக்காது, ஆனால் ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். அடுத்ததாக விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டும். சுகம் கட்டாயம் கிடைக்கும். இந்த நேரம் கர்த்தர் எனக்கு ஒரு நபரை ஞாபகப்படுத்துகிறார். அவர் யாருச்சுன்னா, ஒரு ஹோட்டலில் அந்த முன்னாடியும் பின்னாடியும் கூட்டுவாங்க இல்லையா, கூட்டி தண்ணி தெளிப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு அம்மா, அந்த தாயார் அந்த சின்ன ஹோட்டலில் கூட்டி வாச தெளிக்கிறவங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க அம்மா பேர் ஜெபமணி அம்மா. இந்த ஜெபமணி அம்மா கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டவங்க, எல்லாரையும் அன்பாக நேசிப்பாங்க. அப்போ இவங்க பார்க்குறாங்க, இந்த கூட்டின அம்மா பேர் முனியம்மா. அந்த முனியம்மா உம்முன்னுக்கிட்டே கூட்டிக்கிட்டு கிடக்கு.
உடனே இவங்க கூப்பிட்டாங்க, என்ன முனியம்மா உன்னை 2 நாளாக காணோம், நீ ஏன் வரலை, நீ ஏன் உம்முன்னு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த முனியம்மா சொல்லிச்சு, எம்மா என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஊரில் வெள்ளம் வந்துருச்சுமா. நடந்த சம்பவம், நான் கதை சொல்லலைங்க. வெள்ளம் வந்துருச்சுமா, இவங்களுடைய தோட்டம் வீடெல்லாம் அழிச்சிட்டு போயிடுச்சு. அதுலேருந்து இவள் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. எல்லாரும் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. அவள் கணவன் கொண்டாந்து என் வீட்டில் விட்டுட்டு போயிட்டான். சாப்பிட மாட்டேங்கிறா, தண்ணி குடிக்க மாட்டா, உட்காந்தபடி கிடக்கிறா, படுத்தபடி கிடக்கிறா, ஒன்றும் செய்ய மாட்டாமா, மெலிஞ்சிக்கிட்டே போகிறா அப்படின்னாங்க. நீ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வைத்தியம் பார்த்துட்டேம்மா, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா, வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா, பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கம்மா, நான் என்னம்மா செய்யட்டும்னு அந்த அழுதுச்சு. கேட்டவுடனே தான் மனசு பொங்கிருமே. உடனே இவங்க யோசித்தாங்க, வீட்டுக்குள்ளே போய் புதிய ஏற்பாடை எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்து, இதை உன் மகட்ட கொண்டு போய் கொடு, அவளை வாசிக்க சொல்லுனாங்க. ஏன்னா அந்த பிள்ளை படித்த பிள்ளை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் சரிம்மா, இந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு போகிறேம்மா, இது என்னம்மா மந்திர புத்தகமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது பாவம் வாங்கிட்டு போச்சு. தான் மகட்ட கொடுத்து இதை படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவள் என்ன செஞ்சானா, படுத்துக்கிட்டே அதை படித்தா. இந்த அம்மா ஒரு 2-3 நாள் கழித்து இந்த அம்மா வந்துச்சு. இந்த அம்மா முகத்தில் கொஞ்சம் சந்தோஷமும் இருந்துச்சு. உன்னை கேட்டாங்க இந்த ஜெபமணியம்மா, என்ன முனியம்மா உன் மக எப்படி இருக்கா? அம்மா அவள் படுத்துக்கிட்டே படித்தாம்மா, அப்புறம் பார்த்தா எந்திரிச்சு உட்காந்துட்டாமா, உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாமா. அவள் சொன்னாம்மா, யாரோ ஒருத்தர் வந்தாராம்மா இவள் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப, இவள் கையில் ஏதோ கொடுத்தாராம், சாப்பிடு சோகமாயிருவேன்னு என்னமோ, அது எனக்கு கரெக்டாக தெரில, தொட்டாரா கொடுத்தாரான்னு தெரில. நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாராம்மா, அவர் வந்து கொடுத்தாராம். இப்போ அவள் பசின்னு சொல்கிறா, அவள் பசிக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியலம்மான்னுச்சு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், நல்ல சோகமாயிட்டா அப்படின்னு. ஒன்றா இவங்க தாங்கிட்ட இருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் பணம் எல்லாத்தையும் அந்த முனியம்மாவுக்கு கொடுத்தாங்கம்மா. கொஞ்ச நாள்லையே அவளுடைய கணவன் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டான். உடனே இயேசுவை 2 பேரும் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல 1 வாரத்துக்குள்ளேயே எத்தனையோ பேரை இயேசுவுக்குள்ளே வழி நடத்திட்டாங்க. நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களை சேர்ந்தவர்களை சுகப்படுத்துவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நான் பேசுகிறேன். அந்த சுகவீனமானவர்கள் ஒருவேளை குழந்தையாக இருக்கலாம், அல்லது ஜெபிக்க முடியாத ஒரு மனநோயாளிகளாக இருக்கலாம், அல்லது விசுவாசத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் மண்டியிடுங்கள். உறவினர்களாகிய நீங்கள் மண்டியிடுங்கள், பெற்றவர்களாகிய நீங்கள் மண்டியிடுங்கள், அல்லது வயதானவர்கள் என்றால் பிள்ளைகள் மண்டியிடுங்கள். ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், தேவன் சுகம் தருவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். இப்பொழுது இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா, கல்வாரி மேட்டிலே நீர் கொட்டி கொடுத்த ரத்தம் ஒரு சொட்டு போதும் ஆண்டவரே, அவர்கள் மீது விழட்டும். அவர்கள் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். யாரெல்லாம் இந்த சுகவீனமானவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் அற்புதத்தை கண்டு உம்மை மகிமைப்படுத்தட்டும். உமது கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனம் மகிமை உமக்கே படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். இணைந்து துதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலுயா.